ஆள் நடமாட்டமே இல்லாத விசித்திர கிராமம். கிராமத்துல வாழ்ந்து வந்த ஒரே ஒரு முதியவரும் உயிரிழந்த சோகம். தனித்து விடப்பட்ட கிராமத்துல மறுபடியும் மக்கள் குடிபெயர்வார்களா? பேய் கிராமமாக உருவெடுத்திருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கு மீனாட்சிபுரம் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல ஒரே ஒரு முதியவர் மட்டும் வசிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த முதியவரும் சில நாட்களுக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாரு. இப்போ இந்த கிராமத்துல வசிக்கிறவங்க யாருமே கிடையாது. தனித்து விடப்பட்ட ஒரு பேய் கிராமமாக இது மாறினதா கூறப்படுது. முறையான குடிநீர் வசதி இல்ல, சாலை வசதி இல்ல, மேலும் பேருந்து வசதி இல்ல அப்படின்னு சொல்லி இங்க வாழ்ந்துட்டு வந்த பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிராமத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்ததாகவும் 1200க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுது. இவ்வளோ பேர் வாழ்ந்த இந்த கிராமம் தான் இப்போ யாருமே இல்லாத அனாதை கிராமமாக மாறி இருக்கு. மேலும் மர்மமான முறையில 2 பெண்கள் இந்த கிராமத்துல உயிரிழந்ததாலேயே இந்த கிராமத்தை பேய் கிராமம் அப்படின்னு அங்கிருந்த மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்காங்களாம். அதை தொடர்ந்துதான் வேறு வழி இல்லாம இங்க இருக்கிறவங்க வேறு பகுதிகளுக்கு குடிபெயர ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. என்ன ஆனாலும் இந்த கிராமம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லி முதியவர் ஒருத்தர் இந்த கிராமத்திலேயே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. கந்தசாமி அப்படின்றவரு தன்னுடைய மனைவியோட இங்க வசிச்சுட்டு வந்த நிலையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருடைய மனைவியும் உயிரிழந்துட்டாங்க. இந்த நிலையில என்ன ஆனாலும் தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற வைராகியத்தோட தனியாவே இந்த முதியவர் இங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவரும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சில நாட்களுக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாரு. ஆள் இல்லாத கிராமமாக இந்த கிராமம் மாறி இருக்கு. இங்க கோயில் கட்டுனா மறுபடியும் மக்கள் வருவாங்க அப்படின்றதுக்காக 50 லட்சம் ரூபாய் செலவுல இந்த கிராமத்துல வசிச்சுட்டு வந்த ஒருத்தங்க கோயில் கட்டி இருந்திருக்காங்க. பெருமாள் கோயில் கட்டப்பட்டு பூட்டியே கிடக்குது. இங்க இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு மட்டும் வாரத்துல ஒருத்தர் வந்து குறி சொல்றதா கூறப்படுது. அரசு சார்புல இப்போ வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் பேருந்து வசதி இல்ல அப்படின்னு கூறப்படுது. தொடர்ந்து எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுத்தா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க வந்து வசிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் கூறப்படுது. இப்படி ஒரு விசித்திரமான ஒரு கிராமம் நம்ம தமிழகத்துல இருக்கிறது பல பேரை வியப்புக்குள்ளாக்கி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.